ஏய் காலிங் பெல் அட்ரி. ஏன் அந்த வேலையை நீங்க செய்ய மாட்டீங்களா? எனக்கு உத்தரவு போடுறீங்க. இப்படி புருஷன்கிட்டயே ஈகோ பாக்குறதுனால தான் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளுக்குள்ளேயே டைவர்ஸ் கேட்டு வக்கீல் வீடு வரைக்கும் வந்திருக்கோம். உன்ன மாதிரி பொம்பளை அடக்கி வாழணும்னு நினைக்கிற ஆம்பளை கூட இவ்வளவு நாள் வாழ்ந்ததே பெரிய விஷயம். உன்ன மாதிரி அடங்காப்பிடாரி அடக்கி ஆள நினைச்சதுல என்ன தப்பு? ரெண்டு பேரும் பிரியணும்னு முடிவானதுக்கு அப்புறம் மரியாதையை நீங்க கொடுத்தாதான் நானும் மரியாதையா பேச முடியும். ஏய், நான் கட்டின தாலி இன்னும் உன் கழுத்துல இருக்குடி. மனுஷனையே தூக்கி எறிஞ்சாச்சு, நீ கட்டின தாலிக்கு தான் நான் மரியாதை கொடுக்கணுமா? சாந்தி, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. சார் சார். ஹலோ, யார் நீங்க? ஏன் இங்க நின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? நான் என் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்றதுக்காக வக்கீல பார்க்க வந்திருக்கேன் சார். நானும் என் புருஷனை டைவர்ஸ் பண்றதுக்கு தான் வக்கீல பார்க்க வந்திருக்கேன் சார். அதெல்லாம் சரி, அதுக்காக நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்து நின்னு ஏன் சண்டை போடுறீங்கன்னு கேக்குறேன். இவன் என் பொண்டாட்டி சார். அதான். இவர் தான் சார் என் புருஷன். கண்டிப்பா உங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துட வேண்டியதுதான். ஆமா, அந்த வக்கீல் யாரு? ஃபேமஸ் டைவர்ஸ் வக்கீல் ராமாமிர்தம் வீடுன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கோம். அவரை பார்க்கணும், வர சொல்லுங்க. யோ, நீ சொல்ற அந்த ஃபேமஸ் வக்கீல் ராமாமிர்தங்கிறது அவங்க சொல்ற அந்த வக்கீல என்னதானும் உனக்கு தான் புரியாம இருக்கும், எனக்குமா புரியாம இருக்கும்? முட்டாள ஒன்னா ஜூனி நான் வச்சிருந்தா என் இமேஜ் தான் ஸ்பாயில் ஆகும். வாங்க வாங்க வாங்க. என்னது? அவங்க வக்கீல பார்க்க வந்தேன்னு சொன்னாங்க. என்ன உண்மையை சொல்ல விடாம நான் தான் வக்கீல்னு உள்ள கூட்டு ஓடுறாரு. இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, இங்க என்ன நடக்குது? என்னடா உன் அதிகாரம் கொடி கட்டி பறக்குது? உன் பொண்டாட்டி பேச்சு கட்டிட்டு மதிக்கிறதுலன்னு முடிவு பண்ணிட்டியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? அப்பா எப்ப சட்டம் படிச்சாரு? சின்ன வயசுல பூதகுல வாசத்துல சட்ட சாஸ்திரம் எல்லாம் கத்துக்கிட்டாரு. அட என்னம்மா, நான் ஒண்ணு கேட்டா நீ ஒண்ணு பதில் சொல்ற. ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் வக்கீல் ராமாமிர்தத்தை பார்க்கணும்னு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. சரி, அதுக்கு என்ன இப்போ? இது வக்கீல் வீடு தான், ஆனா இங்க குடியிருக்கிறது வக்கீல் இல்லைன்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள உள்ள இருந்து வந்த அப்பா நான் தான் வக்கீல் ராமாமிர்தம்னு அவங்களை கூப்பிட்டு உள்ள போயிட்டாரு. இங்க என்னமா நடக்குது? இந்த வயசான காலத்துல அப்பாவுக்கு இந்த மாதிரி பித்தலாட்டு தேவையா? அந்த வக்கீல் ராமாமிர்தம் யாரோ எவரோ அவர் பேரை இவர் கெடுக்கணுமா? வந்த இடத்துல வாயை வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதானே? இது இவருக்கு தேவையாங்கிற. விட்டா நீ பாட்டுக்கு பேசிட்டே போறிய. என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் தான் நடந்ததை விளாவறையா சொன்னேன். என்ன விளாவறையா சொன்னேன்? இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பொண்டாட்டிக்கு எனக்கு சண்டை வந்துச்சு. நீ எவ்வளவு சமாதானப்படுத்த வாழை பிடிச்சுட்டே போயிட்ட. உங்களை காணமேனு உங்க அப்பாவும் நானும் ஒவ்வொரு ரூம்பா தேடி பார்த்தோம், எங்கேயும் கிடைக்கல. ஒரு ரூம் கதவை திறந்து பார்த்தா பெரிய போட்டோ மாட்டி இருந்துச்சுடா. போட்டோவா? என்ன போட்டோ? அந்த போட்டோவுல உங்க அப்பா வக்கீல் கோட்டு போட்டுக்கிட்டு கம்பீரமா இருந்தாரு. என்னம்மா சொல்ற? அப்பா எப்படி வக்கீல் கோட்டு போட்டு நின்னாரு? குழப்ப தெளிவா சொல்லுமா. குழப்பலடா, அந்த கோட்டு போட்டிருந்தது உங்க அப்பா இல்ல, வக்கீல் ராமாமிர்தம். ராமாமிர்தமா? அந்த வக்கீலுக்கும் உங்க அப்பாவுக்கும் ஒரு வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது, அப்படி உருவ ஒற்றுமை. அப்படியா? ஆச்சரியமா இருக்கு. இதுல என்னடா ஆச்சரியம் இருக்கு? பக்கத்து வீட்டுக்காரரு உங்க அப்பாவே வக்கீல் ராமாமிர்தம் நினைச்சிட்டு இருக்காரு. உங்க அப்பாவே ராமாமிர்தம் சத்தியம் பண்ணி சொன்னா கூட நம்ப மாட்டேங்கிறாரு. ஆமா, அது அவர் தலைவிதி. உருவ ஒற்றுமையா இருக்கலாம், அவருக்கு தெரிஞ்ச சட்டம் இவருக்கு எப்படி தெரியும்? நீ ஒண்ணு உங்க அப்பா கேஸ் கிட்ட எடுத்துட்டு கோர்ட்டுக்கு போறாரு. வக்கீல் வேஷம் போட்டுக்கிட்டு 4 பேருக்கு நல்லது செய்யலாமே. ஏமா புரியாத பேசாதமா. அப்பா போட்டுக்கிறது டைவர்ஸ் வக்கீல் வேஷம். இத வச்சு நல்லதே பண்ண முடியாது. புருஷன் முண்டாட்டிய சேர்த்து வைக்க முடியாது, வெட்டி தான் விட முடியும். அட பாவீங்களா, அதுல இப்படி ஒரு வில்லங்க இருக்கா? அம்மா, உள்ள போயிருக்கிறது புருஷன் முண்டாட்டி தான். வக்கீல் வேஷம் போட்ட அப்பா இத சேர்த்து வைக்கிறாரு, வெட்டி விடுறாரு. பாம்மா அப்படிங்கிற நீங்க முன்னாடி போங்க. ஆக உங்க ரெண்டு பேருக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஆமா சார், நான் இவளை விட்டு பிரிஞ்சே தான் ஆகணும். தயவு செஞ்சு இவகிட்ட இருந்து எனக்கு விவாகரத்து வாங்கி கொடுத்துருங்க. எனக்கு மட்டும் நான் இவர் கூட வாழணும்னு ஆசையா? தயவு செஞ்சு எனக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. இந்த பாருமா, ரெண்டு பேருமே விருப்பப்படுறீங்க, டைவர்ஸ் நிச்சயமா கிடைச்சிரும். நான் வாங்கி கொடுத்துட்றேன். ஆமா, பிரச்சனைக்கு தான் தீர்வா? எந்த குடும்பத்துல தான் இல்ல இந்த மாதிரி பிரச்சனை? பொண்டாட்டிக்காக புருஷன் விட்டு கொடுக்கறதும், புருஷனை புரிஞ்சுக்கிட்டு பொண்டாட்டி விட்டு கொடுக்கறதும் இதான வாழ்க்கை? இல்ல சார், ஆரம்பத்துல இருந்து ஈகோ பாக்குற இவளோட என்னால வாழ முடியாது சார். இவன் என்ன புரிஞ்சுக்க மாட்டா சார். இவர் மட்டும் என்னவா, கட்டிக்கிட்டு வந்த நாள்ல இருந்து இன்னி வரைக்கும் என்ன ஒரு மனுஷன் நினைச்சு இறக்கம் காட்ட மாட்டேங்கிறாரு. இவரு எங்க இருந்து என்ன புரிஞ்சுக்க போறாரு? நான் வக்கீலுங்கிற முறையில இதை சொல்லல, வயசுல மூத்தவங்கிற முறையில சொல்றேன். எனக்காக நீங்க ரெண்டு பேரும் நான் சொல்றத கொஞ்சம் கடைபிடிச்சு பாருங்க. அப்பவும் ஒத்து வரலன்னா டைவர்ஸ் வாங்கிக்கலாம். என்ன செய்வீங்களா?
என்ன யோசிக்கிறீங்க? சொல்லுங்க. உங்களுக்காக முயற்சி பண்ணி பார்க்குறேன். சொல்லுங்க சார். என்னம்மா நீ? நானும் உங்களுக்காக செய்யறேன் சார். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. நாளையில இருந்து ஒரு நாள் முழுக்க நீ புருஷன் சொல்றதை கேட்கணும், மறுநாள் முழுக்க நீங்க பொண்டாட்டி சொல்றதை கேட்கணும். இப்படியே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் பேச்சை கேட்டு 2 பேரும் 1 மாசம் வாழ்ந்து பாருங்க, சரியா போயிடும். அப்படியும் ஒத்து போகலன்னா உங்க விருப்பப்படியே டைவர்ஸ் வாங்கிக்கோங்க. என்ன செய்வீங்களா? என்ன என்ன மறுபடியும் யோசிக்கிறீங்க? சரிங்க சார், நான் தயார். நம்ம குடும்பத்திலையும் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ண வேண்டியதுதான். சரிங்க சார், நானும் தயார். அப்ப போயிட்டு 1 மாசம் கழிச்சு வாங்க. சரிங்க சார். நாங்க போயிட்டு வரோம் சார். சூப்பர் பா, கலக்கிட்டீங்க. இப்படி ஒரு தீர்ப்பை நீதிபதி கூட சொல்ல முடியாது. என்னங்க, உள்ள வாங்க, பேசணும். இது என்ன புது பழக்கம்? உள்ள போய் பேசுறது. எதுவா இருந்தாலும் இங்க பேச வேண்டியதானே? என்னங்க, வரீங்களா இல்லையா? ஏன் லில்லி, என்ன பிரச்சனை? எதுக்காக இவ்வளவு கோவமா வர? பைப்ல தண்ணி வரலையா, இல்ல பஸ்ல அதிக கூட்டமா, இல்ல ஆட்டோ கிடைக்கலையா? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? வேலைக்கு போற பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் தான் பிரச்சனை. நேத்து ராத்திரி ஐன்ஸ்டீன் வீட்டு வாசல்ல நிக்க வச்சுட்டு விடுற வரைக்கும் நீங்க வரலையே, அது உங்களுக்கு பிரச்சனையா தெரியல? நீ வேற, நானே உயிரை கையில பிடிச்சிட்டு தப்பிச்சுட்டு வரும்போது உன்னையும் கூடவே கூட்டிட்டு வரணும்னு எப்படி தோணும்? என்ன உள்ள போய் மாட்டிக்கினியா? ஐயோ, என்னது இது? லில்லின்னு ஒரு அழகான பேரை வச்சுன்னு மரியாதை இல்லாம இப்படி கலீஜா பேசுற? சாரி பாஸ், வெயிட் பண்ணிட்டு இருந்த வைத்தறிச்சல பேசிட்டேன். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. உள்ள என்ன பாஸ் நடந்துச்சு? உள்ள யாராவது உங்களை அட்டாக் பண்ணாங்களா? காயங்கேயும் பட்டுருச்சா? ஐன்ஸ்டீன் அருமைநாயகம் ஒரு ரோபோவை கண்டுபிடிச்சான்னு பேப்பர்ல படிச்சோம்ல. ஆமா. அந்த ரோபோ அவன் வீட்டுல தான் இருக்குது. ஆனா நாம எதிர்பார்த்தபடி அது இல்லை. அப்போ அது பரம சாதுவா? ஐன்ஸ்டீன் பொய் சொல்லிட்டாரா? முட்டாள்! அது ஒரு டேஞ்சரஸ் ரோபோ. அதை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் ரேஞ்சுக்கு உருவாக்கி இருக்கிறான் அந்த அருமைநாயகம். ஓஹோ. நான் அந்த வீட்டுக்குள்ள போன உடனே அது என்ன கண்டுபிடிச்சிச்சு. எப்படி? யார் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் அந்த வீட்டுக்குள்ள நுழையிற மனுஷனுடைய உடல்ல இருக்கிற வெப்பநிலை அளவு மாறதை பொறுத்து யார் அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு அந்த ரோபோ கண்டுபிடிச்சிடும். அந்த அளவுக்கு அந்த ரோபோவுடைய சாஃப்ட்வேரை துல்லியமா வடிவமைச்சிருக்கிறான் அந்த அருமைநாயகம். அதை மீறி யாரும் அந்த வீட்டுக்குள்ள லேஸ்ல போக முடியாது. அப்படியும் அத்துமீறி நேற்று நான் போன மாதிரி வேற யாராவது உள்ள போனாங்கன்னா அந்த ரோபோ தன் கை விரலில் இருக்கிற லேசர் கண்ணை வச்சு சுட்டுடும். என்னையும் சுடப்பாட்டுது. நான் தப்பிச்சு வந்துட்டேன். ஐயோ, இனிமே நீங்க விடிஞ்சதுக்கு அப்புறம் வந்தா கூட பரவாயில்ல சார், நான் வெளியில வெயிட் பண்றேன். அந்த குட்டி பிசாசு ரோபோவை அழிக்கிறதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா கூட அது போதும். ஐயோ, இவங்கிட்ட வேலை பாக்குறதே பெருசு, இதுல ரோபோ அழிக்கிறதுக்கு ஐடியா வேற கேக்குறான். வர ஆத்திரத்துக்கு ஒரு பாம்பு வச்சு இவனை தூக்கிடலான்னு தோணுது. பாஸ், ஒரு சூப்பர் ஐடியா. அந்த ரோபோ பிசாச ஒரு பாம்பு வச்சு தூக்கிடலாமே. ஆனா அந்த பாம்பை எங்க வாங்குறது, எப்படி வைக்கிறது? ஆஸ் யூஷுவல் பாஸ், கதவுக்கு பின்னாடி வைக்கலாம், வால் கிளாக்ல வைக்கலாம், சோஃபா கடியில வைக்கலாம், சீச்சி, ஒரு கரடி பொம்மையை வாங்கி அதுக்குள்ள கூட வைக்கலாம். இது புதுசா இருக்கு. ஆனா ஒரு சின்ன டவுட், அந்த கரடி பொம்மை எங்க வைக்கிறது? சரி சரி சரி, அந்த கரடி பொம்மை எங்க வைக்கிறதுன்றதை பத்தி நம்ம அப்புறம் யோசிப்போம். முதல்ல பாம்பு வாங்குறோம், அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி என் பிரெயினை யூஸ் பண்ணி அதை கரடி பொம்மையில வைக்கிறோம், அந்த குட்டிச்சாத்தான் ரோபோவை ஒழிக்கிறோம். எப்படி ஐடியா? உங்க ஐடியா சூப்பர் பாஸ்.
ப்ரொஃபசர் ஐன்ஸ்டீன் அருமைநாயகம், எம்எஸ்சி எம்ஃபில். வந்திருக்கிறது யாராயிருக்கும்? போலீஸ் ஆபீசர், இவர் எதுக்காக இங்க வரணும்? சரி, ஆபத்தை விளைவிக்கக்கூடிய எந்த பொருளும் அவர்கிட்ட இல்ல. கதவை திறந்து என்னன்னு விசாரிப்போம். வெல்கம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் கோதண்டம். நீங்க ஜினி, யார் வந்திருக்காங்க ஜினி? வணக்கம் சார், என் பேர் கோதண்டராமன், இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர். தெரியும், உள்ள வாங்க. வாங்க. என்ன சாப்பிடுறீங்க இன்ஸ்பெக்டர்? நோ தேங்க்ஸ், நான் டியூட்டிக்கு வந்த இடத்துல எதையும் சாப்பிட்றது இல்லை. டியூட்டியா? இங்க என்ன டியூட்டி? அது இருக்கட்டும் சார், முதல்ல இவர் யாருன்னு சொல்றீங்களா? மண்டை வெடிச்சிடும் போல இருக்கு. இது ஒரு ரோபோ. ஓ, பேரு ஜீனி. வணக்கம். ஏன் சார், ரோபோ மனுஷன் மாதிரிலாம் பேசுமா? ஏன், நான் உருவாக்குன என் ஜீனி பேசும். ஓஹோ, அது மட்டும் இல்ல, இது என்னோட செக்ரட்டரி, என் செக்யூரிட்டி, நல்ல ஃப்ரெண்டு, நலன் விரும்பி, ஆலோசகர், இப்படி நிறைய சொல்லலாம். மாஸ்டர், நீங்க சொன்னத அவர் நம்பல போல இருக்கு. என்னையே பாக்குறார். இல்லையா இல்லையா, ஐயா எவ்வளவு பெரிய விஞ்ஞானி, அவர் இந்த நாட்டுக்கு என்னெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் நம்பாம இருப்பேனா? ஆமா, டியூட்டி விஷயமா வந்திருக்கேன்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்? சார், நீங்க ஒரு பெரிய விஞ்ஞானி, அது மட்டும் இல்லாம இந்தியாவை வல்லரசு ஆக்குறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் ஹைட்ரோ பாம் கண்டுபிடிச்சிருக்கிறதா பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்திருந்தீங்க. ஆமா, கொடுத்திருந்தேன். அதனாலதான் எதிரிகள்னால உங்களுக்கு ஆபத்து ஏற்படலான்னு தோணுச்சு. அதான் உங்களை ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கலான்னு வந்தேன். போலீஸ் ப்ரொடெக்ஷன்? இப்போ எதுக்கு ரெண்டு பேரும் சிரிக்கிறீங்க? மாஸ்டர், என்ன செக்ரட்டரி கம் செக்யூரிட்டின்னு சொன்னத நீங்க கவனிக்கலையா மிஸ்டர் இன்ஸ்பெக்டர்? செக்ரட்டரி ஓகே, விஞ்ஞானிக்கு நீ என்ன செக்யூரிட்டி கொடுத்துட முடியும்? நீ என் இடுப்பு உயர கூட இல்ல. மிஸ்டர் கோதண்டம், வள்ளுவர் பெருந்தகை சொல்லல, உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பெருந்தேரு கச்சாணி அன்னார் உடைத்து. மனுஷங்களையே உயரத்தை வச்சு மதிப்பிட முடியாதப்போ ஒரு மிஷினை எப்படி மதிப்பிட முடியும்? ஒரு கையடக்க செல்போன்ல இப்ப நாம இந்த உலகத்தையே கைக்குள்ள கொண்டு வர முடியறப்போ, சந்திர மண்டலத்தை இங்கிருந்தே பிளாட் போட்டு விற்க முடியறப்போ, ஒரு ஹைட்ரோ பாமால உலகத்தோட ஆயுள நிர்ணயிக்க முடியுங்கிறப்போ, நான் கண்டுபிடிச்ச இந்த ரோபோவால எனக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாதா? அது இல்லைங்க, நோ 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 மிஸ்டர் கோதண்டம், இந்த ஜீனி என் கூட இருக்கிறது ஒரு பெட்டாலியன் மிலிட்டரி என்னை சுத்தி கன்னோட நிக்கிற மாதிரி. என்ன பாக்குறீங்க இன்ஸ்பெக்டர்? என்ன பத்தி தெரிஞ்சுக்க உங்க சின்ன மூளைக்கு
திறமை பத்தாது. அதனால நீங்க போய் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற வேலையை பாருங்க. எங்க மாஸ்டரை நான் பார்த்துக்கிறேன். ஜீனி சொல்றது உண்மைதான் இன்ஸ்பெக்டர். நீங்க மக்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்க, என்ன ஜீனி பார்த்துக்கும். நீங்களா என்ன தேடி வந்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே சார், அப்ப நான் கிளம்புறேன். வாங்க. ஆ. பெரிய பூதமா இருக்கு. அம்மா கௌரி, உன் எதிரி பூதத்தை என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நீ கிளம்பு, கிளம்பு. என்ன அங்கிள் இப்படி சொல்லிட்டீங்க? நீங்களும் என்ன கை விட்டுட்டா அப்புறம் கௌதமியும் என் ஃப்ரெண்ட்ஸையும் எப்படி நான் காப்பாத்துவேன்? அதுக்காக ஏன் உயிரை விட சொல்றியா? இல்ல அங்கிள், உங்களை உயிர் விட சொல்லல. ஆனா நான் உங்களை தானே மலை மாதிரி நம்பிட்டு இருக்கேன். ப்ளீஸ் அங்கிள், ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. அங்கிள், அவங்க 3 பேரையும் காப்பாத்தணும்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அங்கிள். ப்ளீஸ் அங்கிள், நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அங்கிள், ப்ளீஸ். இத பாருமா, எனக்கு இப்ப தெரிஞ்ச ஒரே வழி என் குருநாதரை போய் பார்க்கிறது தான். சரி அங்கிள், நான் அவரை போய் பார்க்கறேன். அவர் எப்படி இருப்பாரு, எங்க இருப்பாருன்னு சொல்லுங்க. என் குருநாதரை நீ பார்க்கணும்னா இங்க இருந்து மேற்கு திசையில 300 கல் தொலைவுல இருக்கிற கரிசல் காட்டுக்கு போனா தான் பார்க்க முடியும். கரிசல் காடு? அங்க ஏற்கனவே நாங்க புதையல தேடி போயிருக்கோம். எனக்கு அந்த இடம் தெரியும். சொல்லுங்க அங்கிள். அந்த காட்டுல பூங்காவனத்துல தான் என் குருநாதர் அருவமா உலாத்திட்டு இருக்காரு. நீ அங்க போனாலே போதும், உன் நோக்கம் உணர்ந்து உனக்கு காட்சி கொடுப்பாரு. சரி அங்கிள், நாங்க போய் என்னோட ப்ராப்ளத்தை நான் அவர்கிட்ட சொல்றேன். நீ சொல்ல தேவையில்லம்மா, நீ போனாலே போதும், அவரே எல்லாம் புரிஞ்சுக்குவாரு. சரி அங்கிள், ஆனா நான் அவரை போய் பார்க்கறதுக்குள்ள பேராச பூதத்தோட தாத்தா என்ன ஏதாவது பண்ணிட்டா? நீ கவலைப்படாதம்மா, அந்த பூதம் உன்னை எதுவும் செய்யாத மாதிரி உனக்கு ஒரு தாயத்து கட்டி வர்றேன். சரி அங்கிள். இந்த தாயத்துக்கு அந்த பூதத்தை தடுக்கிற சக்தி மட்டும்தான் இருக்கு, அழிக்கிற சக்தி கிடையாது. இத நல்ல ஞாபகத்துல வச்சுக்க, சரியா? சரி அங்கிள். சரி, கைய காட்டு.